அண்ணன் சீமான் அவர்கள். ஆமாம், கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார், வெள்ளையில் மாறி இருக்கார். கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீங்கள் வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. இல்லை, நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காவி போட வேணாம், பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை ஒரு கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டை பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டணி கவலையே போகிறதில்ல. நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம். நீங்கள் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்கார். இங்கே அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆர்டிஃபிஸ்க்கு வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கோம். அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ணால் கூட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. அது மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், ரொம்ப மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேறு, குழந்தை வளர்ப்பு வேறு. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரராக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டை லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்றைக்கி? வளர்ப்பே இல்லை இன்றைக்கி. அதை சொல்கிறதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெற்றா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை. அதை விளையாடி அதை மணலில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா, அது ப்ளே ஸ்கூலில் இருக்குது. ப்ளே ஸ்கூலில் விட்ட முடியும், காலை விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்குது? அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டால் படிப்பு காலைல போடுறது, சாயந்தரம் தான் வர்றது. இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். இங்கே குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை. இப்போது இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேறு, வளர்க்குறது வேறு. வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன, குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, அப்பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு, அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சுட்டு துண்டை கட்ட போது அது அவசரப்பட்டு அந்த குழந்தை, பெண் குழந்தை அந்த ஜட்டியை கழட்ட போகும், நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ 10 பேர் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைங்க நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி அது இன்றைக்கி இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை, அது சுத்தமாக நிறையா இடத்துல காணாமல் போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு.
நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவுமே அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருங்க. அதை சொல்ல தான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள்லாம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ள மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய. நன்றி, வணக்கம்.